அஷ்டதிக்கு பாலகர் அப்படின்னு எல்லா தேவதைகளும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த 5 கதைகள் நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய எல்லா விதமான நியாயமான கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் தோன்ற நம்பிக்கை. அதனால எப்பவுமே நமக்கு நியாயமான ஏதாச்சும் கோரிக்கை இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி நல்லா வேண்டிக்கலாம். நமக்கு இது வேணுன்றதை அவர்கிட்ட நம்ம சொல்லி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு வரல நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிங்கன்னு இந்த 5 கதையும் நம்ம இப்போ கேட்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச லெவலில் எனக்கு என்ன குருவாக என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னதுதான் நான் சொல்ல முடியாது, ஏன்னா என் குருமா எனக்கு என்ன போதிச்சாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எல்லாரும் கையில் புஷ்பத்தை எடுத்துருங்க. முதல் கதை பிராரம்பமாகும். ரமண கோவிந்தா கோவிந்தா பிரதமோ கதா பிராரம்பா. பூர்வ காலத்தில் நம்ம பாரத தேசத்தில் ஆசி கஷேத்திரத்துக்கு உத்தரபாகமா நைமிஷாரண்ய புண்ணியக்ஷேத்திரம் இருந்தது. அந்த புண்ணியக்ஷேத்திரத்தில் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு யாகத்தை செய்யறாங்க. எதுக்காக செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, லோகக்ஷேமார்த்தத்துக்கோசரம், அதாவது உலகத்தினோட நன்மைக்காக செய்யறாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ரிஷிகள் முனிகள்லாம் சேர்ந்து செய்யும் போது அந்த யாகத்தினோட வலிமை ரொம்ப விசேஷமா இருக்கும். அது இல்லாம ஒரு நாள் அரை நாள் இல்லாம மண்டலம், ஒரு மண்டலம்னா உங்களுக்கு தெரியும் 48 நாள் இருக்கும். அதனால அந்த மண்டலத்துக்கு செய்யறாங்க. அப்ப என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, காலையில ரிஷிகள் முனிகளோட யாக காரியக்ரமம் நடந்து ஹோமங்கள் இருக்கும். சாயங்கால வேலையில பார்த்தீங்கன்னா ரிஷிகள் முனிகளோட உபன்யாசம் பிரசங்கள் செய்ய உபன்யாசம் சொற்பொழிவாற்றுறாங்க. இதெல்லாம் கலந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாயங்கால வேலையில பார்த்தீங்கன்னா ரிஷிகள்ல ரொம்ப புனிதமான ரொம்ப மேன்மையான சூத மகாமுனி இருக்காரு. சூத மகாமுனி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலத்துல சொற்பொழிவாக்குறதுக்கு வந்திருக்காரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரிஷிகள்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஓ சூத மகாமுனியே, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு, எல்லா விதமான குறைகள்லாம் இல்லாம, எல்லா விதமான வறுமை இல்லாம நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் இவங்க கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க சூத மகாமுனி, சரி முனிவர்களே, நம்ம எதுக்காக இங்க கூடியிருக்கோம்னா லோகக்ஷேமார்த்தத்துக்காக, அதாவது அந்த உலக நன்மைக்காக நம்ம இங்க கூடியிருக்கோம். நம்ம ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஹோமத்துக்கு அந்த யஜ்ஞத்துக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா சத்திரம் பேர் வச்சாங்க. சத்திரம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல கொடை. இப்போ கொடையானது என்ன பண்ணும், நம்மளை வெயில்ல இருந்தும் மழையில இருந்தும் காப்பாற்றும். அதே மாதிரி அந்த யஜ்ஞத்தினால வந்த பலன் எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம கூடியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூத மகாமுனி சொல்றார். அப்போ நாரத மகாமுனி என்ன பண்றாரு, எல்லா லோகத்துக்கும் சந்தரிச்சுட்டு வர நாராயண் நாராயண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வரும்போது பூலோகத்துக்கு பார்க்குறாரு. பூலோகத்துக்கு பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா எல்லா விதமான எல்லா பிரஜைகளும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. வறுமையில் இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறது. ஆஹா, நம்ம ஜனங்கள்லாம் எவ்வளோ வறுமையில் வாழ்றாங்களே, நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு, மகாவிஷ்ணுமூர்த்தி. நாராயண தவிர யாரும் தெரியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நாராயணத்தை போய் முறை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் நாராயண போய் சந்திக்கிறார். அப்போ நாராயணர் பார்த்தீங்கன்னா நீலவண்ணம் நீலகந்தம் நீலபுஷ்பம் நீலபால்யாம் பரம் அப்படின்னு சொல்லிட்டு நீலத்தினால 14 புதாம்பரங்களை போட்டுட்டு அவரே நம்ம மகாலட்சுமி தைரியமா சந்தோஷமா கிடைச்ச அவர் போய் நமஸ்காரம் பண்ணிக்கிற ஆபத் பாண்டவா அநாதக்ஷா நாராயணா, நான் வந்திருக்கேன் சுவாமி, என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணோம்னு சொல்லி கேட்கிறேன். அப்போ நாராயணன் நாராயணன் எப்படி இருக்க மாற்றம் சுவாமி சந்தோஷமா இருக்கும், அதனால எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல நாராயணன் சொல்லும் போது, இந்த மாதிரி நான் பூலோகத்துக்கு போயிட்டு வந்தேன். பூலோகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜனங்கள்லாம் ரொம்ப வறுமையில வாழ்றாங்க, கஷ்டத்துல ரொம்ப வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல நீங்க ஒரு வழி சொல்லணும், அவங்களுடைய வறுமையெல்லாம் போட்டு நீங்க நல்ல ஒரு வழி சொல்லணும், அவங்க சௌக்கியமா வாழ்ந்து ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் மகாவிஷ்ணு சொல்றேன், சரி நாரதா, நீ நல்ல ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன், நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்தில் இருக்கிற பிரஜைகளோட வறுமையெல்லாம் நீங்க சந்தோஷமா வாழணும்னா உத்தராராயண சுவாமிதம்னு ஒன்று இருக்கு. அதை யாரோ பக்தி சிரத்தையா பண்றாங்களோ அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். அது இல்லாம அவங்களோட வறுமையெல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு மகாவிஷ்ணுமூர்த்தி சொல்றார். ஆஹா சுவாமி, உங்களால் எங்களுக்கு ஒரு இந்த பாதகம் கிடைக்கிறதுனா
நாங்கள் ரொம்ப பாக்கியசாலி சுவாமி. அப்போ இந்த விரதத்தை எப்போ எப்படி அனுஷ்டானிக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றார் மகாவிஷ்ணுமூர்த்தி. சரி, இந்த விரதத்தை என்னைக்கு ஆரம்பிக்கணும்னா ஏகாதசே பௌர்ணம் யாம் ரவிசங்கரமணி அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறோம். அமாவாசை பௌர்ணமி போயினா 16ஆம் நாள் ஏகாதசி. அப்புறமா பௌர்ணமி உங்களுக்கு தெரியும். ரவி சங்கிரமம், ரவி அப்படின்னா சூரியன், சங்கிரமம் அப்படின்னா வந்து மாசப்பரு பண்டிகை. ஆவணி மாதம் பிறந்துச்சு, வைகாசி மாதம் பிறந்துச்சுன்னு சொல்கிறோம். அப்போ என்னென்னா அந்த மாதம் பண்டிகை சூரியன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ராசியில் வந்து உட்காருவார் ஒரு மாதத்துக்கு. அதுதான் வந்து மாசப்பிறப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வருடப்பிறப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு தினம். இந்த மாதிரி முக்கியமான நாள்களில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறார். சரி சுவாமி, இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யார் இந்த விரதத்தை சங்கல்பம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து அவங்களுடைய ஸ்நானம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா நாராயண நாமஸ்மரணம் செஞ்சுட்டு சாயங்காலம் சந்தியா வேளையில் மறுபடியும் அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற ஈசான்ய பாகத்தில் மண்டபத்தை போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரக கஸ்ததிக் பாகில் எல்லாரையும் நம்ம ஆவாகனம் பண்ணிட்டு சத்யநாராயண சுவாமியை நீங்கள் வந்து வெள்ளி குடத்தில் ஆவாகனம் பண்ணாலும் சரி, தங்க குடத்தில் ஆவாகனம் பண்ணாலும் சரி, இல்லை வெறும் மண்பாண்டத்தில் ஆவாகனம் பண்ணாலும் சரி, யார் வந்து இந்த விரதத்தை வந்து ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக செய்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றார். ஆஹா சுவாமி, ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அப்போ இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறச்ச சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான நிவேதனம் ஏதாச்சும் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அப்போ சத்யநாராயண சுவாமிக்கு எல்லாருமாலும் ஆன கோதுமையால் ஆன செய்த பக்ஷணங்கள் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி சுவாமி, ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அப்போ இந்த விரதத்தோட இவ்வளோ மகிமையெல்லாம் சொன்னீங்க. ஆனா இந்த விரதத்தை யாராவது முன்னாடி அனுஷ்டிச்சிருந்தாங்களா பூலோகத்தில் அப்படின்னு ஆமானாலதான் இந்த விரதமானது ரொம்ப விசேஷமானது. இந்த விரதத்தை எத்தனையோ பேர் வந்து பூலோகத்தை அனுஷ்டிச்சுட்டு அவங்க எவ்வளோ நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்கன்றதை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கதமோ கதா கதை ஒன்று முடியுது. நீங்க மட்டும்